வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி 25/8/2026 டியூஸ்டேவோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நம்மளோட அந்த அஸ்யூஷுவல் கான்செப்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை வச்சு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சு, எங்கேயாச்சும் ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சா அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஆப்ஷன் மேஜிக் ட்ரேடிங் யூடியூப் சேனலில் ஒளிபரப்பப்படுற எல்லா வீடியோக்களுமே எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட அந்த கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவையும் ஹையையும் மார்க் பண்ணிக்கிட்டு அந்த ஹையில் இருக்கிற கால் புட்டையும் லோவில் இருக்கிற கால் புட்டையும் நாம் எடுத்துக்குவோம். ஸோ அதில் அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை மார்க் பண்ணி யாருக்கு மேலே இருக்கா, எங்கே சப்போர்ட் எடுக்குது அப்படிங்கிறத வச்சு ட்ரேட் எடுப்போம். இன்னொரு விஷயம் நம்ம சொல்லியிருக்கோம், எக்ஸ்பைரி டே அன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் பிகினராக இருக்கிறவங்க அல்லது கண்டினியூஸாக லாஸில் இருக்கிறவங்க ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு ட்ரேடு பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அன்னைக்கு எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால அந்த அட் த மணியெல்லாம் ஜீரோ ஆக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பைக்கு மேலே கீழே வேகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம ஈஸியாக பேனிக் ஃபியர் ஆகிறதுக்கான சான்சஸ்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி நிறைய தடவை சொன்னது தான், அந்த டியூஸ்டேவும் தேர்ஸ்டேவும் மார்க்கெட் ஒரு தடவை கீழே போச்சுன்னா அடுத்த தடவை மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி என்னோடய கிளாஸில் அட்டன் பண்ணவங்க ப்ளஸ் நம்மளோட வீடியோவை ரெகுலராக பார்த்துக்கிட்டு வரவங்களுக்கும் சொல்லியிருக்கேன். அந்த மந்த்லி எக்ஸ்பைரி இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 தடவை டவுனு 2 தடவை அப்பு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், மார்க்கெட் 15 நிமிஷம் ஓப்பன் ஆகி அதோட ஹை கிட்ட போயிட்டு அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே திரும்ப மேலே போயிட்டு இந்த ஹையை டச் பண்ண முடியாமல் திரும்ப கீழே திரும்ப இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து போயிருக்கு. ஸோ ஒரு தடவை கீழே மேலே முடிஞ்சதுக்கப்புறம் யார் வேணாலும் இதை ஈஸியாக சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கடந்த 5 மாதங்களாக முடிஞ்ச மார்க்கெட்டை தான் நான் இதே கான்செப்டில் திரும்ப சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இன்றைக்கி அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிகிறப்ப இந்த லோலேருந்து இந்த இடத்துக்கு ஹை வரைக்கும் வந்துச்சு. ஹையிலேருந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ 24,200 கிட்டத்தட்ட நியரஸ்ட்டு ஸ்ட்ரைக்காக இருக்கிற அந்த 24,200 புட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். நான் எக்ஸ்பைரிக்கு ட்ரேடே பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால இன்றைக்கி ஆப்போசிட்டோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையெல்லாம் கொடுக்கல. ஸோ இப்படியும் மார்க்கெட்டை பார்த்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வியூக்காக நான் இதை சொல்கிறேன். இங்கே பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 40 ரூபாய்க்கு கீழே அதை சப்போர்ட்டாகவே எடுத்து மேலே போயிருக்கு. ஸோ நம்மளோட கான்செப்ட் படி 40 பாயிண்ட்டு டார்கெட்டு, 40 பாயிண்ட் எஸ்எல் வச்சுருந்தீங்க அப்படின்னா 80 போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 பாயிண்ட்டில் நமக்கு டார்கெட்டு ஹிட் ஆகாமல் திரும்ப ரிவர்ஸ் ஆகி திரும்ப கீழே அகைன் 70 ரூபாய்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி போல் தான் கீழே வந்திருக்கான். ஸோ நீங்கள் இங்கே ஒரு ஸ்மார்ட் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா இங்கே 40 ரூபாயில் என்ட்ரி போட்டிருந்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸே 40 பாயிண்ட் தான். ஸோ நீங்கள் ஸ்டாப் லாஸே வச்சுருக்க தேவையில்லை. ஒரு 60 ரூபாய்க்கு போனதுக்கப்புறம் உங்களோட எஸ்எல்லை கொண்டுட்டு இங்கே காஸ்ட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒன்று அந்த 20 பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம், அல்லது காஸ்ட்டு கூட நீங்கள் வெளியில் வந்திருந்துருக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி கால் சைடு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கிளியர் கட்டாக தெரியுது. ஆக்சுவலாக இது அட் த மணி அப்படிங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் லோலாம் கீழே போயிருக்க மாதிரி தெரியுது. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு மேலேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு இங்கே கொஞ்சம் தூரம் தான் போயிருக்கு. திரும்ப இங்கே இங்கே க்ளோஸ் வச்சுட்டா நல்லா. ஸோ இங்கே நீங்கள் ஒரு 40 ரூபாய்க்கு என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த டைம் என்ன டைம் அப்படிங்கிறத பாருங்கள். நான் திரும்ப நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நம்ம அந்த 9:30லேருந்து 10 மணிக்குள்ளே என்ட்ரி கிடைக்கல அப்படின்னா 10, 11, 12, 1, 2 இந்த டைமில் என்ட்ரிக்கு போங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு 2 மணிக்கு மேலே அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோக்கு வந்துருச்சு. ஸோ இங்கே 40 ரூபாய்க்கு நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு எஸ்எல் 0 தான் வச்சுருப்போம். ஏன்னா 40 பாயிண்ட் தான் நமக்கு எஸ்எல். 40 பாயிண்ட் டார்கெட் அப்படிங்கிறப்ப நமக்கு இங்கே டார்கெட்டு ஹிட் ஆயிடுச்சு. இது அட் த மணி அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த இடத்துல கொஞ்சம் கீழெல்லாம் வந்திருக்குது. இதே இப்போ லோயஸ்ட், அதாவது இப்போ 24,000 அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவை ஸ்பாட்டை பார்த்துருவோம். ஸ்பாட்டு பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக, இங்கே பாருங்களேன், அழகாக அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோக்கிட்ட இங்கே ஒரு தடவை சப்போர்ட் எடுத்திருக்கு, கரெக்டாக இங்கே ஒரு தடவை சப்போர்ட் எடுத்திருக்கு. அப்போ 24,129 இருக்கா. ஸோ அதுக்கு கீழே போய் டீப் ஐட்டியமாக 24,100 காலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் கிளியர் கட்டாக தெரிய வரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கான் அப்படின்ட்டு.
இது 24,100 கால். இங்கே வந்து 61 ரூபாயில் சப்போர்ட் எடுத்திருக்கான். இன்னும் நீங்கள் கீழே டீப்பாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 24,000 காலை போய் பாருங்கள், அதில் எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹை. எக்ஸாக்டாக வந்து அந்த லோவிலேருந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து நமக்கு வந்து அதாவது சப்போர்ட்டாக எடுத்து மேலே போயிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ மார்க்கெட்டை வந்து நீங்கள் நம்மளோட அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹை கான்செப்ட் படி கடந்த 5 மாதங்களாக பார்த்துட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா, நாம் சைக்கலாஜிக்கலாக சில விஷயத்தை சொல்லிக்கிட்டே வந்துகிட்ருக்கோம் திரும்ப. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1 ட்ரேடு, அதிகபட்சம் 2 ட்ரேடு, 40 பாயிண்ட் எஸ்எல், 40 பாயிண்ட் டார்கெட்டு, நிஃப்டியில் மட்டும்தான் ட்ரேடு பண்ணணும். அதே மாதிரி எந்த ஒரு ட்ரேடிங்கையும் அடுத்த நாளைக்கு ஹோல்டு பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பேசிக்கான சில விஷயத்தை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்திருந்தீங்கனாவே கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க முடியலைனாலும் கண்டிப்பாக லாஸ் ஆகியிருக்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹை ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் நல்லா இன்டெப்த்தாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹை சம்மந்தமாக சின்னதாக டிஸ்கஸ்லாம் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ஆவரேஜ் லைன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி உங்களுக்கு தேவை அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அது சம்மந்தமான வீடியோவும் இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸஸும் மிக குறைந்த கட்டணத்தில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் லோ அண்டு ஹை ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் நல்லா இன்டெப்த்தாக கற்றுக்கிட்டு ஒரு மென்டாருக்கு கீழே இருந்து டிசிப்ளினாக பொறுமையாக வந்து ட்ரேடு பண்ணணும், ஒரு ஃபேமிலியாக ட்ரேடு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற என்னோட அந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ ஃபோன் பண்ணியோ அது சம்மந்தமான டீட்டெயில்ஸை கேட்டுக்கோங்க. திரும்பவும் நான் சொல்கிறேன், நம்மளோட அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் லோ அண்டு ஹை ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது நல்ல ரிசல்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி மார்க்கெட்டை என்ன டைம் ஃப்ரேமில் பார்த்துருந்தாலும் இதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு வந்து இந்த டைம் ஃப்ரேமில் மட்டும் பாருங்கள். அதோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹையையும் லோவையும் குறிச்சிக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்குது, நாம் எப்படிலாம் என்ட்ரி போகலாம் அப்படிங்கிற ஒரு கிளியர் கட் ஐடியா உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி இன்றைக்கி ஒரு தடவை டார்கெட்டு ஹிட் ஆகிருக்கு, ஒரு தடவை வந்து ஒரு 2 பாயிண்ட்டில் மிஸ் ஆகி எஸ்எல் ஹிட் ஆகிருக்கு அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இது முழுக்க எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து இது நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து போய் சேரும். கிட்டத்தட்ட வந்து நம்மளோட அந்த தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி ஒரு 80 லட்சத்துலேருந்து 90 லட்சம் டிமேட் அக்கௌண்ட் இருக்கான். ஒருத்தர் 5 அக்கௌண்ட்டு 10 அக்கௌண்ட் வச்சுருக்கோம், அது வேறு கணக்கு. பட் இன்னமும் வந்து ஒரு 90% ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து ஃபெயிலியர் தான் ஆகிட்டுருக்காங்க அப்படிங்கிற அதான் செபி வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இங்கே பிரச்சனை வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கிடையாது, அதை நாம் எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் வந்து பிரச்சனை. பட் அதை யாருமே வந்து ரியலைஸ் பண்ணுறதே கிடையாது. டைரெக்டாக மார்க்கெட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு என்ன இதுன்னே தெரியாமல் பெரிய பணத்தை போட்டு கால்ஸோ டிப்ஸோ வாங்கி நிறைய லாட்டை போட்டு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே நிறைய அமௌண்ட்டை லாஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்னாவே வந்து ஒரு கேம்லிங் தான், இதில் போனால் பணம் சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வந்து எல்லோரும் க்ரியேட் பண்ணிடுறாங்க. நாமளும் அதுக்கு ஒரு காரணமாக இருந்துடக்கூடாது. ஸோ பிகினராக இருக்கிறவங்க, கண்டினியூஸாக லாஸில் இருக்கவங்க ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் பிரேக் எடுத்துக்கோங்க. நீங்கள் விட்டதை பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா திரும்ப விட்டுக்கிட்டே தான் இருப்பீங்களே தவிர கண்டிப்பாக இழந்த பணத்தை மீட்கவே முடியாது. ஸோ இது வரைக்கும் கொடுத்த பணத்தை நீங்கள் இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்காக கற்றுக்கிறதுக்காக கொடுத்த டியூஷன் ஃபீஸாக நினச்சிக்கோங்க. இப்போ அந்த இதிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப உள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புதுசாக சம்பாதிக்க ஆரம்பிங்க. எந்த ஒரு பிஸ்னஸ்லையுமே ஒரு பணத்தை இழந்துட்டோம் அப்படின்னா அதை திரும்ப ரெக்கவர் பண்ணவே முடியாது. ஆனால் இதில் வந்து இழந்த பணத்தை விட பல மடங்கு நாம் சம்பாதிக்கலாம். அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 5 வருடங்கள் தொடர்ந்த பயிற்சி வேணும். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி சொல்ல வந்த விஷயம். திரும்பவும் சொல்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் ஆப்ஷன் மேஜிக் ட்ரேடிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.